வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் வித் மட்டன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான். எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் வித் மட்டன் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ரையிங் பேன் பற்ற வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடலை எண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெய் நம்மளுக்கு சூடு ஏறட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொட்டி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், சேர்த்துடலாம். இது வந்து நல்லா நம்ம ஃப்ரை ஆகணும்ட்டு விட்டுடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நம்மளுக்கு வரணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்து ஒரு 1/2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட இது போல் சாத்தியே பண்ணி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி மட்டன் சேர்க்குறோம், மஷ்ரூம் சேர்க்குறோம், இறால் சேர்க்குறோம். ஸோ இது 3த்துக்கும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்ச நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். மண் சட்டினால எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால் வந்து 1/2 kg எடுத்திருக்கோம். இறால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இறால் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இறால் தான் நம்மளுக்கு அதிகமான குவான்டிட்டியில் இருக்கணும். இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா 100 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கோம். சின்ன சின்ன பீசஸாக போட்டு இதையுமே இறாலில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். மட்டன், ப்ரான், அதுக்கப்புறமா மஷ்ரூம், இது எல்லாமே நம்ம ஒன்றா நம்மளுக்கு ஜெல்லாகி வரக்கூடிய ஒரு ஃப்ளேவர். இந்த 3 ஃப்ளேவரும் ஒன்றா சேரும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஓல்ட் ஸ்பைசஸ் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மசாலா சேர்த்துட்டு கலந்துடலாம். கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா மிளகாய், மல்லி இதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 to 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பெப்பர் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த குழம்பு மிளகாய்க்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் ஸ்டவ் வந்து. தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு.
ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மட்டனில், இந்த மஷ்ரூமில், இந்த இறால்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக நம்ம தண்ணியை வந்து தெளித்து விட்டால் மட்டும் போதும், அது வெந்துடும். மண்சட்டினால சத்து வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி எப்படி தெளித்து விட்டால் போதும். இதில் நம்ம இப்போது லெமன் வந்து பாதி லெமனை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே சேர்த்தாச்சு. மிதமான தீயிலேயே இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி இருக்கட்டும், நம்மளுக்கு வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தோம். இறால், மட்டன், மஷ்ரூம்லாம் சேர்த்துட்டு வாங்க வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம லேசாக தண்ணி தெளித்து தான் விட்டோம். நல்லாவே தண்ணி அதிலே வந்து நம்மளுக்கு விட்டுருக்கு. இப்போது இறால் வந்து வெந்திருக்கு. நம்ம இப்போ பெப்பர் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நான் நல்லா ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவு நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மஷ்ரூம், மட்டன் அண்ட் ப்ரான் இது மூணுமே வந்து பெப்பருடைய காரத்தை நல்லாவே எடுத்துக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் கொடுக்கும் பெப்பரை சேர்க்கும்பொழுது. ஸோ பெப்பர் சேர்த்தாச்சு. மிதமான தீயில் அடுப்பை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு அப்படியே இருந்ததுன்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். மெயின் வெயில் வந்து நான் கொஞ்சமாக மல்லித்தழையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுப்பை மூட தேவையில்ல. நம்ம 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருந்தால் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இறா பாருங்கள், நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, மஷ்ரூமும் மட்டன் இறால் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். ரொம்பவே சுவையான மஷ்ரூம் மட்டன் வித் ப்ரான் போட்டு நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.